Welcome! I am Captain Kanivasan. Let's get started! Hi guys, good morning. Happy Independence Day to all. லாஸ்ட் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லியிருந்தோம். பட் பண்ண முடியல டியூ டு சம் பர்சனல் ரீசன். இப்போது டைம் வந்துட்டு 11:26. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு சேம் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு போய் சிஎன்ஜி ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னியோட ரைட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா கைஸ், சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்தோம். ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. சிஎன்ஜி ஃபில் பண்ணியாச்சு, ஃபுல் டேங்க் ஆகிடுச்சு. 508 rupees ஆயிருக்கு. உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறப்பாங்க. 3838 கிலோமீட்டர் ஆயிருக்கு. ஸோ இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 11:52. இப்போருந்து பார்க்கலாம் நம்மளுக்கு என்னென்ன ரைடு வருது. இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே நம்மளால் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். கைஸ், ஃபஸ்ட் ட்ராப் ஆகிடுச்சு. விஜயநகர்லேருந்து லால்பாக்கு செம்ம ரஷ்ஷுங்க. லால்பாக் வண்டி வீடியோ போடுற பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னைய ஓட சொன்னா உருட்டுற டிராஃபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஃபுல் ரஷ்ஷு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரைடே கிடைக்கல. அப்படியே முன்னாடி வந்து கோரமங்கலம் வந்துட்டேன். இப்போ டைம் 1:30. அப்படியே போய் ஏதாவது லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஹாய் கைஸ், 2 o'clock ஆயிடுச்சு. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு இப்போது ரைடுக்கு வெயிட் பண்ணி ரைடுங்க வருது. ஆனால் ரொம்ப கம்மி பேமெண்ட்டு. அதுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். லால்பாக் சைடில் வந்துட்டு ஃபுல் டிராஃபிக், நிறையா டிராஃபிக்கு. செகண்ட் ட்ரிப் இப்போ தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஈஜிபுரா டு ஜாலாலி 401 rupees. கஸ்டமர் 410 கொடுத்தாங்க. அப்புறமா கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ண ஏதாவது அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வர கஸ்டமர்ட்டெல்லாம் நான் அப்ரோச் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு பெங்களூரில் யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்கா எங்கள் டிஸ்பிளேர நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து பிக் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது ட்ரிப் போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப் பார்க்கலாங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன ரைட் கிடைக்குதுன்னு. ஜாலலியில் இருக்கேன். இன்னும் டைம் இருக்குது. இப்போ 3:43 டைமு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கம்மி தான் அவ்வளோ பேமெண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போத்துக்கு எனக்கு ராப்பிடோவில் தான் ரைடு வந்துன்னு இருக்குது. ஊபர்லேயே வருது, பட் அவ்வளோ ஃபேர் இல்லை. பார்க்கலாம். ஹாய் கைஸ், ஃபைனலாக இப்போ டைம் 8:41. இன்னும் ட்ரைவிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு இருக்கேன். இப்போ லாஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு ட்ராப் பண்ண வந்தேன். और और चिन्ना फीडबैक करना होता है। हेलो गाइस, कैसे हो आप लोग? मैं हूँ सूरज। तो है आपका नाम क्या भाई? कनीवासन, कैप्टन कनीवासन। और आपका क्या बोल रहे हैं यूट्यूब चैनल का? कैप्टन कनीवासन। कैप्टन कनीवासन। वो आपका उसका मैं वीडियो देखा, बहुत अच्छा लगा मेरे को भी। उसका जिम ट्रेनर हो ना आप? हाँ, जिम ट्रेनर भी पहले करता था, अभी ड्राइविंग का डाल रहे हैं, बेंगलोर का ड्राइविंग का। तो फॉलो करो इसको, अच्छा रहो, खुश रहो तुम लोग, बढ़िया। இப்போ டைமு 12:21 நைட்டு. ஸோ நேற்று ஆஃப்டர்நூன் 12 o'clock என்னமோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது நைட் 12 o'clock ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 12 hours கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ரேப்பிடோவில் தான் நிறையா ரைட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி டில் மார்னிங் வரைக்கும் பண்ணிடலான்னு இருக்கேன். இன்னும் எனக்கு டார்கெட் இன்னும் அச்சீவ் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3000 சேஞ்ச் ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போது சண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நைட்டில் எவ்வளோ கேப் ஓட்ட முடியும்னு பார்த்துட்டு மார்னிங் வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். லாஸ்ட் ரைடு வந்துட்டு சாந்தி நகர்லேருந்து சவுத் பிடாரி வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 680 rupees இல்லை 700 rupees. கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ திருப்பியும் சிஎன்ஜி ஒரு 6 point இருக்குது. இப்போ கரெக்டாக கிங்கேரிக்கிட்ட வந்திருக்கேன். ரைடு எதுவும் கிடைக்கல. ஒரு 15 கிலோமீட்டர் காலியாக தான் வந்தேன் அங்கேருந்து. இப்போ முன்னாடி போயிட்டு மைசூர் ரோடு இதுக்கிட்ட வரும் சேட்டிலைட்டு, அங்கேருந்து ஏதாவது ரைட் கிடைச்சா ஓட்டலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கேன்.
கெங்கேரியிலேருந்து ஒயிட் ஃபீல்டுக்கு ட்ராப் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 503 rupees இருந்துச்சு. கஸ்டமர் டிப்ஸோடு சேர்த்து 650 rupees பே பண்ணாங்க. இப்போ டைம் வந்துட்டு 1:52. சிஎன்ஜி 4 தான் இருக்குது. சரி அதுதான் பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ ஏதாவது சின்ன ரைடு இருந்துச்சுன்னா எடுத்துருவேன். பட் லாங் ரைடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆகிடும். ஏன்னா 24/7 சிஎன்ஜி ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும். இப்போ கரெக்டாக ஒயிட் ஃபீல்டை தாண்டி இங்கே மணிப்பால் ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்கேன் இப்போது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நேற்று 11 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இப்போ நைட்டு 1:53. சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணி இப்போ சண்டே நைட் 1:53 ஆயிருக்கு. இப்போ டைம் 3:26. மொத்தமாக ஒரு 4000 rupees பண்ணிட்டோம். சிஎன்ஜி வேறு காலி ஆகிட்டுருந்துச்சு. அதை போய் போட்டு வந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சிஎன்ஜி போட்டேன்னு. இன்றைக்கி மொத்தமாக 3 வாட்டி சிஎன்ஜி போட்டேன். எங்கள் பாருங்கள் இப்போ சிஎன்ஜி ஃபுல்லாக இருக்குது. டைம் 3:27. இப்போ கரெக்டாக பொம்னலிட்ட இருக்கேன் நான். இன்னும் ரைடுங்க எதுவும் கிடைக்கல எவ்வளோ. ஆனால் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. இருந்தாலும் 1300 வெறும் சிஎன்ஜிக்கே போயிடுச்சு. அதனால 5000ல் 1300 போனால் மீதி மட்டும்தான் ஆர்னிங்ஸாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு இன்னொரு 20 kilometer இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் 2 ரைடு வந்தாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா திருப்பியும் போய் தூங்கிட்டு திருப்பி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சரி கைஸ் பார்க்கலாம். திருப்பி ஏதாவது ரைடு வந்தாக்கா நான் எவ்வளோ வருது எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். இல்லைனாக்கா இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பொம்னல்லேருந்து போயின்னு இருக்கேன் கைஸ். இப்போ இன்னும் எந்த ஆர்டர் கிடைக்கல. சரி கைஸ் இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இருக்கேன். மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணி கீழே நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஒரு 4000 rupees ஏர்ன் பண்ணியிருப்பேன். சிஎன்ஜிலாம் இன்க்ளூட் பண்ணாக்கா ஆல்மோஸ்ட் 5000 rupees. இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனால் சிஎன்ஜிக்கே 1200 rupees போயிடுச்சு. ஸோ எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நான் இங்கே ஷேர் பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள். ப்ளஸ் சிஎன்ஜி எவ்வளோ 3 டைம் சிஎன்ஜி போட்டேன். ஸோ இது சிஎன்ஜி காஸ்ட்டு. அப்புறம் இது ஊபரில் வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கேன். அப்புறமா ரேப்பிடோவில் வந்துட்டு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ இப்போ டைம் வந்துட்டு 5:23. நேற்று 11:30 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12, 13, 14, 15, 16 hours மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுவும் கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ஹவர் ரைட் பண்ணியிருக்கேன்னு நான் போடுறேன் நான். ஸோ ஃபைனலாக 15+ hours 5000 rupees கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ் திருப்பி நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது உங்கள் கூட நான் கனெக்ட் ஆகிறேன். ஓகேவா? டேக் கேர். எல்லாருக்கும் குட் மார்னிங். எனக்கு இப்போ குட் நைட்.